நண்பர்களே, இந்த வேட்டைக்காரர்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, இல்லைன்னா இவன் என்ன கொன்னு என் ரெக்கைய வித்துருவான். நாங்க உங்ககிட்ட எப்படி வர முடியும் கோக்கு? எங்ககிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே கொடுக்காம உன்னை நாங்க பார்க்க கூட முடியாது இல்ல. ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப விசேஷமான பறவை நீ. தங்க ரெக்கை கொண்ட கொக்கும் பேராசை வேட்டைக்காரனும். ஒரு காட்டுல குளத்தங்கரையோரமா மிங்கு கொக்கு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுலயே அது ஒரே ஒரு கொக்கு தான் இருந்துச்சு. அதனால காட்டுல இருக்கிற எல்லாருமே அது மேல நிறைய பாசத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம் அந்த கொக்கு மட்டும் அதோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கல. ஒரு நாள் மான் முயல் 2 பேருமே அந்த குளத்துல தண்ணி குடிக்க வந்தாங்க. அவங்க 2 பேரையுமே அந்த கொக்கு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. எப்படி இருக்க கொக்கு? நான் எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கேன், ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அட, நீ என்ன சொல்லிக்கிட்ட இருக்க? என்ன மாதிரி உடம்பு எல்லாம் இருக்கிறவன் எப்படி பேச முடியும் சொல்லு? சோட்டுமானு, உன்னோட உடம்பு எவ்வளோ அழகாக இருக்கு, உன் கண்ணு எவ்வளோ அழகாக இருக்கு, நீ ஓடும்போது எவ்வளோ அழகாக தெரியுற. அப்புறம் முயல், நீ எவ்வளோ அழகாக இருக்கன்னா மனுஷங்களுக்கும் நீ ரொம்ப பிடிக்கும். உன்னை வீட்டில் அவங்க வளர்ப்பாங்க. மிங்கு, ஆனால் நீயும் கூட அழகாக தானே இருக்க. இல்லை, எனக்கு ஒல்லியான காலு, நீளமான மூக்கு, வெள்ளையாக இருக்க. நான் அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு புதுசாக ஒன்றுமே இல்லை. அப்படி எதுக்கு நீ சொல்கிற மிங்கு? நீ ரொம்ப நல்லா இருக்க, நீ எங்களோட நண்பன். அப்படி அதை சமாதானப்படுத்தி அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா கொக்கு இன்னும் வருத்தத்துல தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு போட்டோகிராஃபர் கையில கேமரா எடுத்துக்கிட்டு அங்க வந்தான். அடேங்கப்பா, எவ்வளோ அழகான காடு, அழகான ஒரு ஏரி, என்ன ஒரு சீனு. அப்படி சொல்லி அவன் குளத்தோட போட்டோஸை எடுக்க ஆரம்பிச்சான். அப்போ கொக்கு அவனுடைய கேமரா முன்னாடி வந்துச்சு. ஓஹோ, எனக்கு கொக்கு அப்போ ஃபோட்டோவில் வந்துக்கிட்டே இருக்கு. அது கூட ஃபோட்டோ நல்லாவே வராதே. அப்படி சொல்லி அவன் குளத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு மயில போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் சொன்ன வார்த்தை பாவம் கொக்க ரொம்பவும் வருத்தப்பட வச்சுது. பாவம் அது சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அது கருப்பு மலையில போய் நின்னுச்சு. கடவுளே, எல்லாருமே திட்டுற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க. நீ கொடுத்த இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு என் உயிரை விட்டு நான் உன்கிட்ட வந்துட்டே இருக்கேன். அது கீழே குதிக்கலான முயற்சி பண்ணும்போது அப்போ அங்க ஒரு புறா வந்துச்சு. அட மிங்கு கொக்கு, நில்லு. உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? நீங்க காடு மாதிரி தெரியலையே. நீ ஒன்று மட்டும் சொல்லு, நீ இந்த மாதிரி சாகிறத யோசிக்காமல் இருக்கிறதுக்கு நான் உனக்கு இப்போ என்ன பண்ணட்டும்? நான் ஒரு அழகான பறவையா மாறணும். என்ன மாதிரி அழகா யாருமே இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு கொக்கு சொல்லுச்சு. உன்னால் அது முடிஞ்சுன்னா என் ரெக்கைய தங்கமா ஆக்கிரு. அதுக்கப்புறம் ரொம்ப விசேஷமான விலை உயர்ந்த பறவையா மாறிடுவேன். கண்டிப்பா. அப்படி சொல்லி அந்த புறா கொக்க சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல கொக்கு சுத்தி ஒரு புகை மூட்டம் வந்துச்சு. அந்த புகையெல்லாம் மறையும் போது அந்த கொக்கோட ரெக்கைகள் எல்லாம் தங்க ரெக்கையா மாறிடுச்சு. அப்புறம் புறாவும் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. அடேங்கப்பா, என் ரெக்க தங்கமா மாறிடுச்சு. ஏ அப்படி அது ரெக்கைய விரிச்சு மேல பறக்க பார்த்துச்சு. ஆனா மேல பறக்கிறதுக்கு பதிலா அது கீழே கீழே வந்துகிட்டு இருந்துச்சு. அட, என்ன நடக்குது? என்னால எதுக்கு பறக்க முடியல? அப்படி அது மெதுவா கீழே வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப சோர்வாவும் இருந்துச்சு. தங்கம்மா மாறதுக்கு என் ரெக்கைய பாரமா இருக்கு. சரி, பரவாயில்ல. ஆனா பாக்குறதுக்கு நான் ரொம்ப அழகா இருக்கல்ல, அது போதும். நடந்தே நான் போறேன். அப்படி சொல்லி கொக்கு நடந்துகிட்டே காட்டுக்குள்ள போச்சு. அங்க கொக்கு பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இது? மிங்கு கொக்கோட ரெக்க எவ்வளவு அழகா இருக்குது. அட மிங்கு கொக்கு, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. உன்னுடைய ரெக்க ஜொலிக்குது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்படி எல்லாருமே மிங்குவை ரொம்ப பாராட்டினாங்க. மிங்கு அதோட கூட்டுக்கிட்ட வரும்போது அதோட எண்ணமே மாறி போச்சு. எல்லாரும் என்ன பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
மிங்கு அந்த அளவுக்கு அழகானது அக்கத்து பக்கத்து காடு வரைக்கும் கூட தெரிஞ்சு போச்சு. மிங்குவ பாக்குறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாருமே வந்துகிட்டு இருந்தாங்க. நான் இந்த காட்டுல மட்டும் இல்ல, மொத்த உலகத்திலேயே ரொம்ப விசேஷமான பறவை. என்ன ஃப்ரீயா யாருமே வந்து பார்க்கவே கூடாது. நீங்க எல்லாருமே கேளுங்க, யார் என்ன பார்க்க வந்தாலும் கூட எனக்காக அவங்க ஏதாச்சும் கண்டிப்பா வாங்கிட்டு வரணும். என்ன ஃப்ரீயா யாருமே பார்க்கவே கூடாது. மிங்கு அப்படி சொன்னதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் மிங்கு பக்கத்துல வரக்கூட இல்ல. தூரத்துல நின்னே அவனை பார்த்து அதுக்கப்புறமா அங்கிருந்து போய்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, என்னை யாருமே பார்க்க வரல. இவங்க என்னை பார்க்கறதுக்கு தகுதியே இல்லை, விடுங்க. தண்டமா இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு வேட்டைக்கார காட்டுக்கு வந்தான். அவன் மிங்கு கொக்க பார்த்தான். அடேங்கப்பா, என்ன இது? தங்க ரெக்க இருக்கிற கொக்கு. நான் என்ன கனவு காண்றேன்னா? இவன் ஒரு வேட்டைக்காரன். கொக்கு பறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா தங்க ரெக்கை இருக்கிறதுனால அதால பறக்க முடியல. அந்த வேட்டைக்கார மிங்குவை பிடிச்சு அவன் கூடவே கூட்டிக்கிட்டு போனான். விட்டுரு என்ன, விட்டுரு விட்டுரு என்ன. அப்படி அது கத்துறது அங்க இருக்கிற நிறைய பறவைகள் விலங்கு காதல விழுந்தாலும் கூட யாருமே கொக்கு காப்பாத்துறதுக்கு போகவே இல்ல. ஐயோ கடவுளே, இப்போ என்ன யாரு காப்பாத்துவாங்க? மிங்குவை கட்டி போட்டுட்டு அந்த வேட்டைக்காரன் தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா விலங்குகளும் ரொம்ப தூரத்துல நிக்கிறத மிங்கு பாத்துச்சு. நண்பர்களே, இந்த வேட்டைக்காரர்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, இல்லனா இவன் என்ன கொன்னு என் ரெக்கைய வித்துருவான். நாங்க உங்ககிட்ட எப்படி வர முடியும் கொக்கு? எங்ககிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே கொடுக்காம உன்னை நாங்க பார்க்க கூட முடியாது இல்ல. ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப விசேஷமான பறவை நீ. நண்பர்களே, நான் பண்ண தப்ப நான் உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. எல்லா விலங்குகளும் அமைதியா கொக்குக்கு பக்கத்துல வந்தாங்க. மூன்று குரங்கு 2 கல்லை எடுத்துச்சு. கல்ல 2த்தையும் தேய்ச்சு வேட்டைக்கார துணியில நெருப்பு வச்சிடுச்சு. ஐயோ கடவுளே, ஐயோ! அவன் எழுந்திருச்சு அந்த குளத்தை நோக்கி ஓடுனான். அதுக்கப்புறம் மூன்று குரங்கு போய் கொக்கோட கயிறை அவிழ்த்து விட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் கொக்கு தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. என்ன நீங்க மன்னிச்சிருங்க. நான் என்ன ரொம்ப அழகானவன் நினைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நிஜமாவே என்னை விட முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இல்ல. அப்ப அந்த வேட்டைக்காரன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அங்க வந்தான். ஐயோ, வேட்டைக்காரன் கிட்ட துப்பாக்கி இருக்கு, ஓடுங்க. எல்லா விலங்குகளும் அங்க எங்கன்னு ஓடினாங்க. கொக்கு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குச்சு. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது தங்க ரெக்க இருக்கிற கொக்கு. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? என்ன நான் எப்படி காப்பாத்திக்கிட்டோம்? அப்போ அதே புறா அங்க வந்துச்சு. என்ன ஆச்சு கொக்கு? எதுக்கு இவ்வளோ வருத்தமாக இருக்கேன்? இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்ப அழகான கொக்கு. உனக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல, எனக்கு அந்த வெள்ளை ரெக்கை தான் வேணும். அதை வச்சு என்னால் பறக்க முடியும். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்னோட தப்பு. நான் நல்லா இல்லைன்னு நான் நினச்சேன். தயவு செஞ்சு என்ன சரியாக்கு. நீ உன்னோட தப்பை உணர்ந்துட்டேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கடவுள் நம்மளை எப்படி படிச்சிருக்காங்களோ அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. அப்படி சொல்லி ஒரு நொடியில கொக்குக்கு அதோட பழைய ரெக்க கிடைச்சது. அது அங்கிருந்து உடனே பறந்துச்சு. அப்ப வேட்டைக்காரன் அந்த கொக்கை பார்த்தான். அட, அந்த கொக்கு தங்க கொக்கோடது இல்ல. இது அந்த கொக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி சொல்லி அந்த வேட்டைக்காரனுடைய துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நடந்து போனான். நண்பர்களே, நான் எப்படி இருக்கனோ அப்படியே நல்லா இருக்கேன். கொக்கா இருக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு புண்ணியம். அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அந்த கொக்கோட எண்ணமும் மாறிச்சு. அது சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுது.